கட்சியில் இணையும் போது தலைவர் சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால், பழனி இப்போ வந்துட்டார், இனிமேல் எனக்கு தருமபுரி பற்றி கவலை இல்லை. இனிமேல் யாரும் தருமபுரி மாவட்டத்தில் டல்லு கொஞ்சம் வீக்கு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. சண்டை செய்ய நான் ரெடி, எனக்கு பக்கபலமாக இருக்கு, நீங்க ரெடியா? நான் ஒரு மேலே இருந்தேன், கீழே வந்தேன். தலைவர் என்னை நம்பி இந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிக்கிறாருன்னு சொன்னால் அது பாப்புலரிட்டி வேட்பாளர் அறிவிச்சு முதலமைச்சர் பட்டமளிப்பு போனாங்க. அப்போ நான் முனைவர் பட்டம் வாங்கினேன். அவர் சொன்னார், ஆளுநர் ரவி கிட்ட இப்போ திமுக மாவட்ட சேர்க்கிறாரு. அதை அவர் என்னை பெருமைப்படுத்தி பேசினார். அம்மாவே இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தலைவர்களை ஏற்றுக்கிட்டாங்க தான் அவங்க கீழே இறங்கி போய் தான் பண்ணாங்க. இப்படி நல்ல கட்சியை சீரழித்தது அது எடப்பாடி பழனிசாமி தான் பொருத்தமான இது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே போட்டி இல்லை, இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இடங்களில் போகிற போது எனக்கு மிக சிறந்த வரவேற்பு கிடைக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா, சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பாப்பிரெட்டிப்பட்டியின் திமுக வேட்பாளருமான திருமிகு பழனியப்பன் அவர்கள். சார் வணக்கம். பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க? நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது. மக்கள் போகிற இடமெல்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. எழுச்சியாக தான் காண முடியுது. உங்களோட அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக திமுக வேட்பாளராக போட்டி போடுறீங்க. அதாவது முன்னாடி எந்த கட்சி எதிர்த்தீங்களோ அந்த கட்சியில் இப்போது போட்டி போடுறது மக்களிடத்தில் எப்படி அந்த அனுபவங்களாக இருக்குது? நான் கட்சியில் இணையும் போது தலைவர் சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால், பழனி இப்போ வந்துட்டார், இனிமேல் எனக்கு தருமபுரி பற்றி கவலை இல்லை அப்படின்னு பெருமையாக சொன்னார். ஒரு அமைச்சர் பேசுவாங்க, ஒரு நாகரிகமாக நல்ல பண்போடு பேசக்கூடியவர் அவருன்னு சொல்லி சொன்னார். அது அதிமுகலேருந்து வந்திருந்தாலும் தலைவர் ஏற்றுக்கொண்டதால் இப்போ எனக்கு மிகப்பெரிய பொறுப்பான மாவட்ட செயல் பொறுப்பே கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாப்புலரிட்டியினுடைய சட்டமன்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு முதலமைச்சரும் என்னை அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டி போட்டதுக்கும் இப்போ போட்டி போடுறதுக்கும் என்னென்ன மாதிரி களம் மாறி இருக்கு? ஏன்னா இப்போ புது உறவா விஜய் வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகளை அரசியல் களம் உங்களுக்கு எப்படிலாம் மாறிக்குங்க? இல்லை, எனக்கு பொறுத்தவரைக்கும் என்னுடைய நான் மினிஸ்டராக இருக்கும்போது இல்லை செட்டிக்கரையில் ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தேன். அதே போல் கடத்தூரில் ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வந்தேன். அந்த யூனியனை நான் தான் பிரித்தேன். அப்புறம் பாப்புலரிட்டிப்பட்டியில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன். இந்த திட்டம் எனக்கு உறுதுணையாக இருக்குது. அதாவது மக்கள் இவரை தான் செய்வாங்க, இவரை நம்பி நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கே தெரியுது. போகிற மடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப எழுச்சியாக தான் இருக்கிறாங்க. அது பாட்டாளி மக்கள் இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே சரி இவரை நம்பி நம்ம வாக்களிக்கலாம், இவர் இந்த மாதிரியான ஒரு பண்புள்ளவர், இந்த மாதிரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களே ஜனங்களே பொதுமக்களே வாக்காளர்களே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வெற்றி பிரகாசமாக தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை நாங்களும் களத்தில் பார்த்தோங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு மக்கள் இடத்துல வரவேற்பு அதிகமாக இருக்குது. எல்லாத்தாலையும் கனெக்ட் பண்ணிக்கிறாரு பர்சனலாக. எல்லா சுப துக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. இங்கே எல்லா வளர்ச்சி திட்டங்களும் பண்ணியிருக்காரு. அப்படின்ற மாதிரி நற்பெயர் உங்களுக்கு தொகுதி முழுமையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு உங்களோட அரசியல் பயணத்தை எப்படி நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க? எல்லா மக்கள் இடத்துல நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு இதை எப்படி நீங்கள் தக்க வச்சுட்டு? இல்லை, பொதுவாகவே நான் யார் வந்தாலும் நம்ம வெள்ளம் யார் வந்தாலும் சரி, நான் பண்பாக பேசுவேன், மரியாதையாக பேசுவேன், அடக்கத்தோடு தான் பேசுவேன். அந்த கேரக்டர் நான் சின்ன வயசுலேயே வளர்த்திக்கிட்டேன். அது அதிமுக ஆட்சியிலும் சரி, நம்ம தலைவரே என்னை ரொம்ப பெருமையாக சொல்லுவார். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வளர்ந்ததுனால பார்த்திங்கன்னு சொன்னால் அது நான் கேரக்டராகவே என் இயல்பாகவே எனக்கு வந்த குணம். அது இயல்பாகவே எனக்கு வந்த குணம். அதனால் நம்ம மினிஸ்டராக இருக்கும்போது செஞ்ச காரியங்கள்லாம் இப்போ எனக்கு கை கொடுக்குது. எப்போவுமே கிட்டத்தட்ட நான் அரசியலுக்கு ஒரு 30 வருஷம் ஆகுது, 30-40 வருஷம் ஆகுது. வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் 2001 மொரப்பூர் தொகுதி எம்எல்ஏ வந்தேன். 2011 தான் பாப்புலரிட்டி அப்போ உருவாச்சு. பாப்புலரிட்டி தொகுதி எம்எல்ஏ வேணால் அப்போ தான் நான் மினிஸ்டராக இருந்தேன். அப்புறம் 2014 நான் ஜெயித்தேன். 2000 ஜெயித்ததுனால அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைனால நான் பதவி இழந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னாங்களே இப்போது எனக்கு தலைவர்
மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பாப்புலாரிட்டி பட்டியலில் வேட்பாளர் போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறான். இந்த நல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தான் நான் வந்து அரசியலில் ஒரு பாப்புலாரிட்டி பட்டி சட்டமன்ற உறுப்பினர் வரணுன்றது என்னுடைய நோக்கம். உங்களோட அரசியல் வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. 30 ஆண்டுகள் அரசியல் இருக்கீங்க அப்படின்ட்டு. சின்ன வயசு பற்றிலாம் கூட பேசுனீங்க. சுருக்கமாக உங்களோட அரசியல் பயணம் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எங்கே ஆரம்பித்தது, எந்தெந்த தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க, ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக இருக்கும்ல? ஆமாம், சுவாரஸ்யமான நிகழ்வுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அம்மா இருக்கும்போது தான் நான் மினிஸ்டராக இருந்தேன். அப்புறம் வந்து பயணத்தில் 5000 கவுன்சிலர் ஆனேன். ஃபஸ்ட்டு வந்து 5000 கவுன்சிலர். அதுதான் தொடக்கமே உங்களுக்கு? ஆமாம், அதுதான் தொடக்கம். அந்த ஊரை வந்து என்னை வாழ வைக்கும் ஊர்னு தான் சொல்லுவேன். பயணத்தும் போதக்காடு 2 பஞ்சாயத்து சேர்ந்து அது வந்து எனக்கு அரசியலில் ஒரு வாழ வைக்க ஊர் தான். அப்போ வந்து முல்லைவேந்தன் அவர்கள் தான் வந்து மினிஸ்டர் இருந்தாங்க. அவர் ஊர்லேயே நான் ஜெயித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2001 வந்து நான் மொரப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனேன். அப்புறம் 2011 வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சு அதை தான் மினிஸ்டர் கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் 2014 ஜெயித்தேன். இது மாதிரியான ஒரு அரசியல் அனுபவம் வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால தான் வந்து ஒரு அந்த பண்பு, அந்த பாசம், அந்த நேசம் இதெல்லாம் இயற்கையாகவே எனக்கு வந்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அது என்னால் நானே வளர்த்திக்கிட்டேன். அதாவது ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஹார்ட் ஒர்க் வேணும், ஒரு விடாமுயற்சி வேணும். ஒரு விடாமுயற்சி இருந்தால் தான் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அந்த விடாமுயற்சி, அந்த தொய்வின்மை, அதே போல் ஒரு சலிப்புத்தன்மையின்மை, இதெல்லாம் வந்து என்னுடைய அரசியலுக்கு ஒரு அனுபவமாக வந்து அதை மையமாக வச்சுக்கிட்டு தான் வந்து இந்தளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு மேலே இருந்தேன், அதே மாதிரி கீழே வந்த பின்னாடியும் வந்து தலைவர் என்னை நம்பி இந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிக்கிறாருன்னு சொன்னால், அது பாப்புலாரிட்டி வேட்பாளர் அறிவிச்சுக்கிறான்னு சொன்னான்னா, அது மிக என்னுடைய பாங்கு தான், என்னுடைய நடவடிக்கை தான் அது. அந்த மாதிரியான ஒரு இது நம்முடைய முதலமைச்சர் வந்து பட்டமளிப்பு போனாங்க. பட்டமளிப்பில் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து கழகத் தலைவர் முதலமைச்சர் வந்தாங்க. அது எனக்காகவே வந்த மாதிரி நான் கருதுகிறேன். அப்போ வந்து நான் முனைவர் பட்டம் வாங்கினேன். அப்போ வந்து அவர் சொன்னார், அவர் வந்து ஆளுநர் ரவிக்கிட்ட முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவரே நேரடியாக போய் வந்து அவர் வந்து அதிமுகவில் மந்திரியாக இருந்தார், இப்போ திமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அது என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. அதை வந்து அவர் என்னை பெருமைப்படுத்தி பேசினார். இந்த அளவுக்கு ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு. அதை வந்து எனக்காகவே வந்த அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்ட மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் அந்த பட்டம் கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்காகவே கலந்துக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இன்னும் இருக்குது. 2016 ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் மறைந்து போனாங்க. நீங்கள் 2021 ஆண்டு திமுகவில் சேர்ந்துட்டீங்க. இடைப்பட்ட 5 ஆண்டுகளில் உங்களோட அரசியல் வந்து ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கீழே போன மாதிரியே இருந்தது. அங்கே என்னென்ன மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்தது, எப்படி அதை வந்து மீண்டு வந்தீங்க? அதாவது வந்து அப்போ வந்து நான் டிடி தினகரனை நம்பி போனேன். அவருடைய செயல்பாடுகள் வந்து சரியாக வரல. அதனால் வந்து இப்போ 2024 போட்டி போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதில் தான் நம்ம ஒரு 18 எம்எல்ஏ பதவி போனோம். அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஒரு தடுமாறி ஒரு நிலையாக இருந்து அப்புறம் வந்து அவரை நம்பி போன தப்பு. அப்போ வந்து நாம் நம்மளுடைய நல்ல தலைவர் அம்மாவுக்கு மறைஞ்ச பின்னாடி வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. அம்மா மறைஞ்ச பின்னாடி வந்து நாம் தப்பான முடிவு எடுத்துட்டோம். சரி, நான் வந்து நம்ம தாய் களத்தில் இணைவோம், அவர் தான் நமக்கு பாதுகாப்பு, அவரால் தான் நம்ம வர முடியும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்து 2021 திமுகவில் இணைஞ்சேன். சேர்ந்த உடனே முதல்ல ஸ்டாலின் சொன்ன முதல் வார்த்தை உங்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னு சொன்னால், பழனி வந்துட்டாரு, இனிமேல் தருமபுரியை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை வருவீங்க எதிர்பார்த்தாரோ? எதிர்பார்த்துருக்கலாம். அப்புறம் வந்து தருமபுரி பற்றி கவலை இல்லை, இனிமேல் யாரும் தருமபுரி மாவட்டத்தில் டல்லு, கொஞ்சம் வீக்கு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு பெருமை என்னை பற்றி பேசினார். இப்போ அதிமுக பற்றி பேசும்போது இங்கே ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு 8 துண்டுகளாக போயிடுச்சுன்றாங்க. எல்லாரும் புது புது ஆட்களாக வந்து அந்த பேரை வச்சு கிளைம் பண்ணி கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இது மூத்த அரசியல்வாதி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதிமுகவோட பலம் வேணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலினே வந்து பல இடங்கள் பேசியிருக்காரு. ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் அதிமுக வந்து ரொம்ப வீழ்ச்சியில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக அது அதிமுக வந்து வீழ்ச்சியில். ஏன்னா இப்போ அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. பிஜேபி வந்து அது நமக்கு வந்து எதிரி.
அதாவது நம்ம இந்தி மொழி திணிப்பு சரியாக வந்து கல்வி நிதி வழங்குறதில்ல, அப்புறம் ஏரி வேலை முடக்கம், 100 நாள் ஏரி வேலை முடக்கம், இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க ஒவ்வொன்றுமே முரண்பாடான பிஜேபி ஒன்றிய பிஜேபி அரசு வந்து செஞ்சுட்டு வராங்க. அப்போ அதிமுகவில் வந்து இந்த நம்மளுடைய பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அவரும் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் திமுக சேர்ந்து இன்றைக்கி சீட் வாங்கியிருக்காங்க. அதே போல் வைத்திலிங்கம் சேர்ந்துட்டார், பால் மனோஜ் பாண்டியன், இப்படி நல்ல ஒரு கட்சியை வந்து அவர் சீரழித்தது அது எடப்பாடி பழனிசாமி தான் பொருத்தமான இது. அவரால் தான் இந்த மாதிரி நடவடிக்கை. இப்போ அம்மாவே இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் தலைவர்களை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க கீழே இறங்கி போய் தான் பண்ணாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு தான்ன்ற ஒரு கர்வத்தோடு செயல்பட்டதுனால தான் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை போல இந்த அதிமுக என்பது எடப்பாடி தலைமையிலான அரசு என்பது இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு எந்த வித காரணமும் இல்லை, எந்த விதமான தார்மீக உரிமை இல்லை. ஏன்னு சொன்னால் கழகத் தலைவர் தேர்தல் அறிக்கை அற்புதமான தேர்தல் அறிக்கை கொடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே காலை உணவு திட்டம், அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை, அது போன்ற அதே மாதிரி விடியல் பயணம், அப்புறமா வந்து இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் நான் முதல்வன் திட்டம், இந்த மக்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நம்முடைய முதலமைச்சர் இருக்குது. இப்போ கூடுதலாக வந்து தேர்தல் அறிக்கைலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காலை உணவு திட்டம் வந்து 5ஆவதுலேருந்து வந்து 8ஆவது வரைக்கும் உயர்த்தி தரப்படும். அதே மாதிரி ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, நீங்கள் எந்த கடையிலனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு வந்து 3500 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபா, இந்த மாதிரியான திட்டங்கள். பால் விலை வந்து சாதாரணமாக ஏற்கனவே இருக்கிற விலையை விட கூடுதலாக இன்னும் வந்து ஒரு 5 ரூபா. அப்புறம் கலைஞர் கனவு இல்லம் 10 லட்சம் வீடு கட்டி தரப்படும். அப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகை பார்த்திங்கன்னா முன்ன 1000 ரூபா கொடுத்தாங்க. 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ 2000 ரூபா அப்படின்னு தலைவர் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் கலைஞர் கனவு இல்லம் கலைஞர்களும் ஒரு 10 லட்சம் வீடு 5 ஆண்டுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது போன்ற திட்டங்களால் நம்முடைய முதல்வருடைய தேர்தல் அறிக்கை நிச்சயமாக அது வெற்றி பெறுவதற்கான முழு அதிகாரம் உண்டு, முழு வாய்ப்பும் உண்டு. ஆகவே எந்த காரணத்து கொண்டும் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் பழனிசாமி ஆட்சி அமைப்பிற்கு வாய்ப்பே கிடையாது. ஐயா, நீங்கள் திமுகவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? திமுகவுக்கு போகிறோமே நம்ம அரசியல் கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற யோசனை இருந்ததா? இல்லை திமுக பற்றி என்ன அபிப்பிராயம் இருந்ததும்? இல்லை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி அமைந்த பின்பு அந்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஒரு மாவட்ட செயலன் அது நான் ஒன்று தான். ஆட்சி அமைந்த பின்பு எனக்கு அந்த கௌரவம் கொடுத்தாரு தலைவர், மாண்புமிகு கழகத் தலைவர் முதலமைச்சர் வந்து அந்த கௌரவத்தை கொண்டு கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு நெருக்கடியாக நான் கருதலை. ஒரு தலைவர் மறைஞ்ச போது ஒரு அடுத்து ஒரு தொண்டை என்ன நினைப்பான், ஒரு தாய் கழகத்தில் இணைஞ்சு பண்ணணுன்னு தான் நினைப்பான். அப்படி தான் நம்ம பார்க்குறேன். ஆகவே அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. தொண்டர்களும் எனக்கு ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு எந்த விதமான யாரையும் நான் வந்து துன்புறுத்துறதில்லை. ஒருத்தரை கூட நான் வாடா போடான்னு கூட சொல்கிறதில்ல. பண்பாக பேசுவேன், பாசமாக பேசுவேன். யார் வந்தாலும் என்னை நைட்டு 12 மணி கூட சந்திக்கலாம். என்னோடய இயல்பான வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி கேரக்டரை வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் வளர்த்திக்கிட்டேன். அது எனக்கு இப்போ வந்து உதவுது. அதே மாதிரி மினிஸ்டராக இருக்கும்போது சர்வீஸ் பண்ண அந்த திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்க மாட்டேன், யாருக்குனாலும் உதவி பண்ணுவேன். எத்தனையோ பேரை வந்து காலேஜ் சேர்த்து விட்டுக்கிறேன், எத்தனையோ பேர் வந்து நான் மருத்துவப்படி உதவி இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இது இன்றைய காலகட்டத்துக்கு வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே போட்டி இல்லை இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இடங்களில் போகிற போது எனக்கு மிக சிறந்த வரவேற்பு கிடைக்குது. இப்போ எந்த ஊர்லேயுமே எனக்கு ஆப்போசிட்டே கிடையாது. அது குறிப்பாக நாங்கள் வந்து போனாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இடத்துல அது எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது, எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. அது வந்து எனக்கு சாதகமாக தான் இருக்குது. அது எனக்கு வந்து நான் இப்போ மோட்டாங்குச்சின்னு ஊர் இருக்குது, நத்தம்பேன்னு ஒரு ஊர் இருக்குது, மோட்டாங்குடி பஞ்சாயத்து. அதில் வந்து நான் ஹைஸ்கூல் கட்டினேன், ஹையர் செகண்டரி கட்டினேன், அப்புறம் 2 ரேஷன் கடை கொண்டு வந்துக்கிறேன், அண்ணா நகர் ரேஷன் கடை கொண்டு வந்துக்கிறேன், அதே மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். இதனால் இந்த பக்குவம் வந்து எனக்கு இப்போ யூஸ் ஆகுது. மிக்க நன்றிங்க. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.